என்னை காமிக்கவே இல்லை. கேமரா அதான் நான் சும்மா சாப்பிடுறீங்களா? டைட் கண்ட்ரோல் கிடையாது. இல்லையா போகிற முருகன் தானே? உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோடய பேர் ஜெயந்தன். காங்கேயம்லேருந்து வர்றோம். காங்கேயம் ஏகே ஃபிட்னஸில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். பேங்க்கில் வந்து மேனேஜராக இருக்கேன், ப்ரைவேட் பேங்க்கில். ஒரு 2022லேருந்து காம்படிஷன் பண்ணிகிட்ருக்கோம். 2022 வந்துட்டு எனக்கு இனிஷியலாக வந்துட்டு அரவிந்த் அப்புறம் கார்த்திக் ப்ரோ வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து ஒரு 2 காம்படிஷன் அட்டன் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு பேங்க் ஜாப்புனால ஒரு ட்ரான்ஸ்ஃபரில் அதர் ஸ்டேட் போயிட்டு இப்போ தான் திரும்ப ரீஎன்ட்ரு ஆகிருக்கோம். ஒரு 3 மாதமாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஸ்டேஜ் ஏறிட்டுருக்கோம். இது இந்த சீசனோட என்னோட 3வது காம்படிஷன் இது. எனக்கு ஒரு சொல்லுங்கள், நீங்கள் ஆக்சுவலாக பேங்க் மேனேஜர்ன்றது ஃபீல்டே வேறு. அந்த ஃபீல்ட்லேருந்து எப்படி நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு ஷிஃப்ட் ஆனது? ஆக்சுவலாக ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு இதில் இருக்கேன். சிலம்பம், வெயிட் லிஃப்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வந்து பாடி பில்டிங் பண்ணணும்னு ஆசை. சென்னை வந்தப்போ வந்து அதுக்குன்னு ஒரு டீம் ஒன்று செட் ஆச்சு. அப்போ ஸ்டார்ட் பண்ணது தான். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக போய்கிட்டு இருக்கேன். உங்கள் ஏஜ் என்னன்னு சொல்லுங்கள். என்னோட ஏஜ் 34 ஆகுது. 34 ஆகுது. ஆக்சுவலாக 34னா இப்போது நான் என்ன சொல்லுவேன்னா, இதெல்லாம் வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி சில ஃபேமிலியில் இருக்க லேடிஸ்லாம் வந்து பார்த்தா வேஸ்ட் ஆஃப் டைம், எதுக்கு மணி வேஸ்ட்டு இதை வேஸ்ட்டு சொல்லுவாங்க. பட் உங்கள் சைடில் தான் என்ன இருக்குது, இதை பற்றி சொல்லுங்கள். வேஸ்ட்டுன்னு சொல்கிறத விட ஒரு சப்போர்ட் நல்லா இருக்குது. அப்பப்போ நான் வந்து அந்த சுகர் கட்டு கடைசி வாட்டர் கட்லாம் போகும்போது ரொம்ப டவுன் ஆகும்போது கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. மற்றபடி வந்து ஃபுல் சப்போர்ட்டு அவங்க மூலமாக தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. இதை பற்றி நீங்களே கொஞ்சம் ஒன்று சொல்லுங்கள். நீங்கள் அவருக்கு என்ன மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து பேங்க்ல ஒர்க் பண்றாங்க சார். ஸோ அவங்க காலையில 9 o'clock போனாங்கன்னா திரும்ப வர்றதுக்கு 9 o'clock ஆயிரும். இதுல வந்து இயர்லி மார்னிங் எந்திரிச்சு ஒர்க் அவுட்டுக்கும் போயிடுவாங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, அவங்களுக்கு டயட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்களா எப்படின்னு சொல்லுங்க. அது கஷ்டம் தான். ஆனால் அப்புறம் அவங்க அது விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்காக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பண்ணி கொடுத்துட்றோம் நாங்கள். ஆமாம், அது நம்ம 3 பேர் இருக்கும்போது இப்போ அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபுட்டு பண்ணணும், மீதம் இருக்கிற எங்களுக்குன்னு இன்னொரு தனியாக ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணும். அது இப்போ கொஞ்சம் பழகிருச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ சரி ஓகே, அவங்களுக்கு அதுதான் சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி இப்போ நாங்கள் ரெடி ஆகிட்டோம் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ ஆக்சுவலாக என்னன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மென்டாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் என்னன்னா, எதுக்கு இது வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் டைமு, அதே டைமில் இதெல்லாம் உனக்கு செய்யணுமா அப்படின்றது வந்து சில பேர் சலிச்சுக்கிறாங்க, இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. பட் அப்போ அவங்கள மாதிரி லேடிஸ்க்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வேஸ்ட் ஆஃப் மணின்னு சொல்ல முடியாது. அதுக்குரியது அப்புறமா அவங்க ஸ்டேஜில் அவங்களுக்கு கிடைக்குதுங்க இல்லையா, அவங்க அதை பெர்ஃபார்ம் பண்ணி அவங்களோட ஃபேஸில் அந்த சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும் போது நமக்கும் அது சந்தோஷமாக தான் இருக்குது. வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்ல முடியாது. இது எப்படி சொல்கிறதுனா கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அது அவங்களுக்காக நம்ம செய்யும் போது அது ரொம்ப கஷ்டமாக தெரியலை. அவங்களுக்காக நம்ம நினச்சி செய்யும் போது அது சந்தோஷமாக தான் இருக்குது. ஒரே ஒரு வருத்தம் தான், அது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அவங்களால சாப்பிட முடியலையே அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். நம்ம எல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம், ஆனால் அவங்க அதுக்குரியது மட்டுமே தான் சாப்பிடுவாங்க. அந்த வருத்தம் தான் இருக்கும். எனக்கு எதுவும் கஷ்டமா தெரியல அது பண்றது அவங்களுக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மேரேஜ் ஆன பிறகு இவர் ஒரு பாடி பில்டர்னு இது தெரிஞ்சு இது மாதிரிலாம் இருக்கே அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன யோசிச்சிங்க நீங்கள்? இல்லை, நாங்கள் மேரேஜுக்கு முன்னாடிலேருந்தே அவங்க வந்து வெயிட் லிஃப்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க ஸ்போர்ட்ஸ் மேன் தான். அதனால அவங்க அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன பண்ணுவாங்களோ அது தெரியும். இந்த பாடி பில்டிங் தான் எங்களுக்கு புதுசு. ஃபர்ஸ்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டே அவங்க கூட சேர்ந்தா நாங்களும் கற்றுட்டே வந்தோம். போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது கூட சாப்பிடாம இருக்கணுமா, அது கூட சாப்பிடாம இருக்கணுமா, தண்ணி கூட குடிக்கக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் கொஞ்சம் இயர்ஸ் ஆயிடுச்சுங்க இல்லையா, அதனால இதுதான் கண்டிஷன், இப்படி தான் போகணும் அப்படின்னு நாங்களும் அப்படி பழகிட்டோம். தேங்க்யூ மேம். அரவிந்தாக்ஷன், என்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க? நீலகிரி டிஸ்ட்ரிக்ட், கூடலூர் மாவட்டம். ஓகே, உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது? 42. 42. 42ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பாடி பில்டிங் பண்ணுறீங்களா, இது எப்படி சாத்தியம்? ஹவ் இட் பாசிபிள்? எல்லாருக்கும் வந்து 42 பண்ணுறாங்களான்றது பெரிய விஷயமா இருக்குது. இப்போ நிறைய பேர் 42 வந்து பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பண்ணுறது ஓகே.
42ல வந்து பண்ணும்போது அவங்க என்ன மாதிரி சப்போர்ட் கொடுக்குறாங்க? அவங்க மேக்ஸிமம் அவங்க தான் நமக்கு சப்போர்ட்டு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏஜ் வந்து எனக்கு தேவையானது தான் லேடிஸுடைய கேள்வி அதிகமாக இருக்கும். தேவையா தான். தேவையா அப்படின்னு ஆமாம். அவங்க கிட்ட கொடுங்க, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்க. வணக்கம் சார். அது பாடி பில்டிங் அவங்க 10 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பேஷன் அது. பேஷன் பேஷன்லாம் வந்து ஒய்ஃப் வந்து ஒத்துக்கிறதே கிடையாது. பேஷனுக்கு எப்படி அடாப்ட் ஆனீங்க நீங்க? அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால நானும் சப்போர்ட் பண்ணிட்டேன். எப்படி அந்த சப்போர்ட் வந்து 42 இப்போ வந்து நிறைய பேர் வந்து பாடி பில்டிங் வந்து வேஸ்ட் ஆஃப் பண்ணுறாங்க. எதுக்கு ஆஃப்டர் மேரேஜ் அப்புறம் நிறைய பேர் பண்ணுறது இல்லை. பட் நீங்கள் 42 நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னா எப்படி அது ரொம்ப நாள் கனவு, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல ஏறணும்னு. நிறைய ஸ்டேஜ்ல ஏறிட்டோம், ஆனா அது வந்துட்டு என்ன அவங்களோட நிர்பாகியம் அச்சீவ் பண்ண முடியல. ஒரு விஷயம் என்னன்னா, நான் எனக்கு பண்ணும்போது வந்து SC/AT உடைய சிம்பிள் இருக்கிறதா ரெஜிஸ்ட்ரேட்டடாக இருக்கிறதா நீங்கள் பண்ணணும். நிறைய பேருக்கு தெரிவித்தில்லை, உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஃபாலோ பண்ணி இதில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இல்லாமல் உங்களுக்கு வந்து நம்ம இதில் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இப்போது ஆக்சுவலாக சர்டிஃபிகேட்டுக்கும் பேப்பருக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆமாம், அது இருக்கு. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு எதில் போய் பண்ணீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு பேப்பர் ஆமாம் ஆமாம். இதுதான் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட். அதனால் இதை நீங்கள் யோசிச்சு பார்த்து நீங்கள் கரெக்டாக இது பண்ணுங்க. சரி சரி சரி. ஓகே, தேங்க்யூ. அதுதான் இப்போ இந்த ஸ்டேஜ் அவங்களுக்கு அச்சீவ் பண்ணணும்னு நான் ஆண்டவங்கிட்ட கேட்குறோம். தேங்க்யூ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டு ஆவோத்தி இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? மாஸ்டர்ஸ் லெஃப்ட்ல இருக்கு. மாஸ்டர்ஸ் எழுதுறீங்க, கேட்டகரி எழுதுறீங்க, கீழே எழுதுறீங்க. இப்போ கீழே என்ன மாஸ்டர்ஸ் பண்றா? மாஸ்டர்ஸ் மாஸ்டர்ஸ் பிளஸ் மாஸ்டர்ஸ் மணி சேர்த்தாச்சா? மதிய உணவு வந்துச்சு. ஆக்சுவலா இந்த மண்டபத்துக்குள்ள நான்வெஜ் அளவு இல்லை. உங்களுக்கு உடம்புனா உங்களை நோட் பண்ணி போட்டு வெளியே அனுப்பிச்சுடுவாங்க. அதையும் பார்த்துக்கோங்க.
எதனா இப்போ வேற இங்கே வாங்கி மாஸ்டர்ஸ் போட்டுருவாங்க மாஸ்டர்ஸ் இந்த புரோட்டோகால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாரும் 2 மணிக்கு ஷார்ப்பா ஹால் இருக்கணும். 2 மணிக்கு போட்டு ஸ்டார்ட் ஆயிடும். தொடர்ந்து நேரடி போட்டு வந்துட்டே வாங்க. உங்களுக்கு வெளியே மண்டபத்தோட 2 சைடுமே உங்களுக்கு இன்னும் முறை ஃபர்ஸ்ட் முறை இல்லை 86,700 88,500 இந்தம்மா பைக் நம்பர் புக் பண்ணிக்கலாம் $74 $250